திருச்சிற்றம்பலம். வணக்கம். இன்றைய தலைப்பு சென்னையில் ஏலியன்கள் நடமாட்டம். ஏலியன்கள் சென்னையில் ஆங்காங்கே தென்படுகிறார்கள். அந்த UFA என்று சொல்லப்படுகிற பறக்கும் தட்டுக்களை அங்கங்கே வருது. அதை படம் பிடித்த முன்னாள் DGP என்றெல்லாம் செய்தித்தாள்களே தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஏலியன்கள் அப்படின்னா யாரு, அவர்கள் இருக்கிறார்களா, அது பற்றிய செய்தியை இன்றைக்கு பார்க்கலாம். மூட நம்பிக்கை என்பது சயின்ஸ்லையும் உண்டு, எல்லா துறையிலையுமே உண்டு. அதே போல ஆன்மீகத்திலையும் மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. இப்போ உண்மையும் இருக்கிறது, ஆன்மீகத்திலும் உண்மை இருக்கிறது, சயின்ஸ்லையும் உண்மை இருக்கிறது. அதனால்தான் வள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாரு. நீங்க எந்த தகவலை கேட்டீங்கனாலும் அதில் மெய்ப்பொருள் இருக்கிறதா என்று கவனித்து அதை உள்வாங்குங்கள் என்று சொல்றார். அப்போ சயின்ஸினுடைய மூட நம்பிக்கையில கிருமியால் நோய் வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு மூட நம்பிக்கை. இதுவரை நிரூபிக்கப்படாத ஒரு வாதம். எனக்கு நோய் வருகிறது என்றால் அது அடுத்தவர் காரணமாக இருக்க முடியாது, அவர் எனக்கு நோய் தர முடியாது. நோய் பரவுவது அப்படிங்கிறதே ஒரு நிரூபிக்கப்படாத வாதம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எனக்கு ஏற்படுகிற நோய்க்கு பிரச்சனைக்கு நான் மட்டும்தான் காரணம், அடுத்தவர் காரணம் இல்லை என்பதுதான் தமிழ் கூறும் நல்லுலகம் முடிந்த முடிவாக சொல்லுகின்றது. அதனால் கிருமியால் நோய் வருவது என்பதும், இது ஏலியன்கள் என்கிற வேற்று கிரகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இங்கே வருகிறார்கள் என்பதும் ஒரு மூட நம்பிக்கை தான். இதுவரை அது எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. சரி, நம்முடைய நூல்களில் ஏலியன்கள் என்ற செய்திகள் ஏதாவது இருக்கிறதா, வேற்று கிரகங்கள் இருக்கிறதா அப்படின்னு நாம பார்க்கலாம். சைவர்களுக்கு சாத்திரமும் தோத்திரமும் 2 கண்கள். இந்த 2 கண்கள் வழியாகத்தான் அவர்கள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். இது சாத்திர நூல், இது தோத்திர நூல். திருமுறை, திருமறை, இந்த நூல்களின் வழியாக இந்த உலகத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது இதுவரை புலப்படாத உண்மைகள் அவர்களுக்கு புலப்படுகின்றது. சாத்திர நூல்களிலே உலக படைப்பு, உலகத்தினுடைய முப்பொருள் உண்மையை பற்றி பேசுகிறது. இறைவன், உயிர்கள், இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அனைத்து பொருட்களை பற்றியும் சாத்திர நூல்கள் ஒரு முடிந்த முடிவாக நமக்கு சொல்லுது. இந்த நூல்களை ஏன் நம்ப வேண்டும், இந்த நூல்கள் உண்மையா அப்படிங்கிற கேள்வி எழும்புதல்லவா. நூல்கள் என்றாலே வினை நீங்கியவர்களால் எழுதப்படுவது என்று தொல்காப்பியம் சொல்லுகின்றது. வினை நீங்கியவர்கள் என்பது ஒரு அருளாளர்கள். அவர் எழுதக்கூடிய அந்த சொற்கள், அந்த பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாது. இப்போ திருவள்ளுவர் எழுதி 2000 ஆண்டுகள் ஆகிறது. திருமூலர் எழுதியதும் அதே காலம். காரைக்கால் அம்மையாரும் அந்த காலகட்டத்திலிருந்து அப்பொழுது எழுதப்பட்ட நூல்கள் இன்றும் நம் கைக்கு கிடைக்கின்றன என்றால் அது காலத்தால் அழிக்க முடியாத நூல்களாக இருக்கிறது. அது திருவருளே நமக்கு வழங்கியதாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சமீபத்திலே எழுதிய நூல்கள்லாம் உடனே அழிந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நூல் பிரமாணம் என்பது நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள அது தேவைப்படுகிறது. நமக்கு சில விஷயங்களை தெரியலன்னா நூல்களை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆராய்ச்சி செய்து பார்த்து நிரூபிக்கக்கூடியதாக சயின்ஸ் இருந்தாலும் அது ஜடப்பொருட்களை மட்டுமே ஆராய்ச்சி செய்கிறது. உயிர் பொருளை பற்றியோ கடவுளை பற்றியோ எந்த ஆராய்ச்சியும் சயின்ஸ் செய்யவில்லை. எனவே அப்படி அதனால் இல்லை என்றும் பொருளாகாது. அடுத்ததாக இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஏலியன்கள் வேற்று கிரகத்திலிருந்து இங்கே வருகிறார்கள், நம்மளை வேவு பார்க்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் அதற்கான ஆதாரமும் எதுவும் இல்லை. இவர்களே சொல்லுகிறார்கள், பூமியிலிருந்து ஒரு 550 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும், அதற்கு மேல் செல்வதற்கு வாய்ப்பில்லை என்றும் சயின்டிஸ்டுகளே சொல்லுகிறார்கள். 550 கிலோமீட்டரிலிருந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் பூமியில் இருக்கிறதாக சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க. அந்த பாதுகாப்பு வளையம்தான் சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் மற்றும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கதிர்களை தடுத்து பூமியிலே உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ப ஒரு பாதுகாப்பு வளையமாக அது இருப்பதாக சயின்டிஸ்டுகளே சொல்கிறாங்க. அப்படி எனும்பொழுது
அந்த பாதுகாப்பு வலயத்தை தாண்டி நிலாவுக்கு எப்படி சென்றார்கள் என்பதை நீங்கள் தான் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த பாதுகாப்பு வலயத்தை தாண்டி ஒரு உயிரினம் செல்லும் பொழுது அதனுடைய செல்கள் அல்லது அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பிரிந்துவிடும். ஏன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகள் நம்முடைய அணுக்களை தனித்தனியாக பிரித்து விடுகிறது. இப்பொழுது உடல் என்று ஒன்றே அங்கே இருக்க முடியாது. எனவே இதை தாங்கக்கூடிய அளவுக்கு விண்கலங்கள் தயாரித்து விண்வெளிக்கு மனிதர்கள் சென்றால்தான் உண்டு. ஆனால் நம்முடைய நூல்களின் கூற்றைப்படி பார்த்தால் இங்கிருந்து எந்த கிரகத்துக்கும் நம்மால் செல்ல முடியாது. அப்போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையா இல்லையா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சரி, நாம் எந்த நூல்களுடைய செய்திகளை எதிலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம் என்று பார்த்தோம்னா, அருளாளருடைய நூல்கள் சிறப்பாக அவர்கள் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தை படைத்தவர் யார், ஏன் படைக்க வேண்டும், உயிரினங்களை ஏன் படைத்தார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ உயிர் வகைகள், அது மனிதர்கள், மரம், செடி, விலங்குகள், இப்படி 6 அறிவு நிலையில் உயிரினங்கள் இருக்குது. ஆனால் ஏலியன்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஏலியன்கள் நம்மை விட புத்திசாலிகள் என்று சொல்லுகிறார்கள். நம்மை விட புத்திசாலியான உயிரினங்கள் இருக்கின்றன, அவர்களை நாம் தேவர்கள் என்கிறோம். ஆனால் சயின்டிஸ்டுகள் அது ஏலியன்கள், அந்த ஏலியன்கள் நம்மளை தாக்க வருவார்கள் என்று எதையும் ஒரு பூத கண்ணாடி மூலம் பார்த்து பயந்து விடுகிறார்கள். நீங்கள் நல்ல அழகாக இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி கூட பூத கண்ணாடி வழியாக பார்த்தீர்கள்னால் அது பயமுறுத்தும் விதமாகத்தானே இருக்கும். எனவே பூத கண்ணாடி வழியாக பார்த்து பயமுறுத்துவது இந்த நிபுணர்களுடைய வேலை. நாம் அதிலிருந்து சற்று விலகி நம் நூல் பார்வையில் நம்ம பார்க்குறோம். 12 திருமுறை நூல்கள், 14 சாத்திர நூல்களிலிருந்து நிறைய தகவல்களை எடுத்து சித்தாந்த படம் என்கிற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சித்தாந்த படத்தை எழுதியவர் வாலயானந்த சுவாமி அவர்கள். இது 1917ஆம் ஆண்டு திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களால் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலில் உள்ள சில தகவல்களை நாம் இப்போ சிந்திக்கிறோம். புவனங்கள் என்றால் என்ன என்பது பற்றி அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. புவனம் என்பது இந்த உலகம் இருக்கிறது இல்லையா, இது போல 100 உலகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். 10 அண்டம் ஒரு பேரண்டம், 1008 பேரண்டம் ஒரு புவனம். அதுபோல 224 புவனங்கள் இருக்கிறது. இந்த 224 புவனங்களுக்கு சாகரம் என்ற பெயர். இப்படி ஒரு பட்டியல் எத்தனை உலகங்கள் இருக்கிறது என்பது அந்த நூல்களில் சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த உலகங்கள் நம் கண்ணுக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. ஏன் இந்த உலகங்கள், இந்த பூ உலகம் மற்றும் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் மட்டுமே நம் கண்ணுக்கு தெரிகின்றன. அப்படி மீதி இருக்கக்கூடிய இந்த உலகங்களை ராக்கெட் விட்டு கண்டுபிடிக்க முடியுமா என்றால் முடியாது. ஏனெனில் நம் ராக்கெட்டை விட்டு அல்லது வேற எந்த விண்கலன்களை அனுப்பி நாம் கண்டுபிடிப்பது எல்லாமே இந்த கருவிக்கரணங்களை கொண்டு தான். இந்த கண், இந்த காது, இந்த மூக்கை வைத்து தான் நாம் அதை அனைத்தும் உணர்கிறோம் அல்லவா. ஆனால் இந்த கண்ணுக்கு எல்லா உலகமும் தெரியாது. அதனால்தான் இது ஊனக்கண் என்று அருளாளர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் இந்த கண்ணுக்கு ஒரு எல்லை உண்டு. இப்போ விப்கியார் என்கிற வானவில் என்ற நிறம் நமக்கு தெரியும். சிகப்பில் ஆரம்பித்து ஊதாவில் முடியும். இது 7 வண்ணங்கள். அந்த 7 வண்ணங்களுடைய கலவை தான் நாம் பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நிறங்கள். அப்போ அந்த சிவப்புக்கு முன்னாடியும் ஊதாவுக்கு பின்னாடியும் நிறங்கள் உண்டு. ஆனால் அவை நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை. அதைத்தான் அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் என்று சொல்லுகிறார்கள். அதே போல காதுக்கும் ஒரு எல்லை உண்டு. 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம காதுக்கு கேட்கும். அப்போ 20 ஹெர்ட்ஸுக்கு கீழேயும் 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலேயும் ஒலி அலைகள் உண்டு. அதை அல்ட்ரா சவுண்ட் என்று சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய கருவிகள் குறையுடைய கருவிகளாக இருக்கிறது. அதனால இந்த உலகங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்போது திருவருளுடைய அருளை பெற்று இந்த மாதிரியான செய்திகளை அருளாளர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். திருவருள் துணையோடு நம்முடைய இந்த கருவிகள் அப்கிரேட் ஆகும், மேன்மையடையும். அனைத்தும் உணரக்கூடிய தன்மையை இதே அந்த பாசமாக இருக்கக்கூடிய இந்த கருவிகள் மூலம் பதிகரணங்களாக மாற்றமடையும். இந்த பதிகரணங்களாக மாற்றமடையும் பொழுது இந்த உலகங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பசுகரணங்கள் பதிகரணங்களாக மாறுவது எப்படி என்பது தான் எல்லா நூல்களுமே திருக்குறள் ஆரம்பித்து திருமந்திரம், திருவாசகம், திருவருப்பா வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நூல்களை படித்து அதன் வழியில் நின்று படிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நூல்கள் என்ன சொல்லுகின்றன என்று கவனித்து அதன்படி நிற்க வேண்டும். அதில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்று ஒரு படிப்படியாக அந்த நூல்களை கேட்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். அப்புறம் ஒரு தெளிவை கிடைக்கும். அதிலிருந்து வருவது தான் நிட்டை. இந்த நிட்டை என்பது தான்
கடவுளும் நமக்குமான ஒரு இணைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு நாம் செல்லும் பொழுது இந்த மாதிரியான தகவல்களையும், இந்த உண்மை எது பொய் எது, முக்கியமாக உண்மை பொருள் எது பொய் பொருள் எது என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஏலியன்கள் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், இந்த உலகத்தில் சில நாசகாரியங்கள் செய்துவிட்டு அது ஏலியன்கள் மீது போட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக, எப்படி கிருமி மீது பழியை போட்டு இவர்கள் ஏதேதோ சில வேலைகள் செய்கிறார்களே, அதுபோல இந்த ஏலியன்கள் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்வதற்காக அப்படி ஒரு கற்பனை, கார்ட்டூன் தான் அது. எப்படி சிங்சாங் என்பது ஒரு கார்ட்டூனோ, அதே போல தான் இந்த கிருமி வைரஸ் என்பது ஒரு கார்ட்டூன் தான். அது இது வரைக்கும் யாரும் சயின்ஸ், அதாவது அறிவியல் பூர்வமாக என்ன நிரூபிக்கப்படவில்லை. அதே போல தான் இந்த ஏலியன்கள் செய்தியும். சரி, இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் உண்மையா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் தெரியாத விஷயத்தை நூல்கள் வழியாக தான் தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு வேறு வழி இல்லை. எனவே இப்படி இவ்வளவு பிரம்மாண்ட உலகங்கள் படைத்திருந்தாலும் இவை அனைத்துமே ஒரு ஜடப்பொருள் தான். இந்த உலகங்களில் நாம் இப்போ இந்த மும்மூர்த்திகள் இந்த உலகங்களை ஏன் படைத்தார் என்று பார்க்கும்பொழுது, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் போன்ற அதிதெய்வங்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த அதிதெய்வங்கள் தான் இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை இயக்குபவர்களாக, அதை பார்த்து கொள்வர்களாக. எப்படி ஒரு நிறுவனத்திலே அதிகாரிகள் அந்த சிஇஓ அப்படி சொல்கிறாங்களா, அந்த படிநிலையில் இருப்பது போல இத்தனை அதிதெய்வங்களை சிவபெருமான் தான் உருவாக்குறார். இப்போது உங்களுக்கு எனக்கும் ஆசை இருந்தால் நாம் அந்த பதவியை அடைய முடியும். இப்போ பிரம்மாவாவோ விஷ்ணுவாவோ ருத்ரனாவோ வருவது என்பது ஒரு பதவி. எப்படி முதலமைச்சர், பிரதம மந்திரி ஒரு பதவியோ, அங்கே ஆள்கள் மாறி மாறி வருகிறார்களோ, அதே போல் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் நம்மளை போல ஆன்மாக்கள், புண்ணியம் செய்யக்கூடிய ஆன்மாக்களை சிவபெருமான் நியமிக்கிறார். அவர்களை கொண்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அவர் நிர்வாகம் செய்கிறார் என்பதை நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன. எனவே இதை அனைத்தும் அப்படி அந்த உலகம் தேவையா, சொர்க்கம் நரகம்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா, அவை எல்லாவற்றிலையும் ஏதோனும் ஒரு வேலை இருக்கும். நம்ம போய் வேலை செய்யணும். இப்போ வேலையே இல்லாமல் ஒரு முழுமையான இன்பத்தை அடையக்கூடிய இடம் சிவபெருமானுடைய திருவடி. அந்த திருவடி பெற்று தான் நாம் அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேறு ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.